வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலேக்கணும், அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நேற்று நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ளூ கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 45,900 பக்கமாக நேற்று சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 46,020 மற்றும் 46,200க்கு மேலே ப்ரைஸ் போனால் மட்டும்தான் சில்வர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும், இல்லைன்னா செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தால், அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து 45,600 அப்படின்ற மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனை தொட்டுருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண உண்டான எல்லா முயற்சி எடுத்திருக்கு. தொடர்ந்து 45,600க்கு மேலே சப்போர்ட் எடுத்ததை கொஞ்சமாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முயற்சி நடந்திருக்கு. அது கடைசியாக பலன் அடித்து அடுத்த ஜோனான 45,260 அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அடுத்த ஜோனை டெஸ்ட் பண்ணோன்னே அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மறுபடியும் இந்த 45,600 ஒரு சப்போர்ட்டாக மாற்றி இந்த 46,000 தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதுவும் இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற காரணத்தினால அங்கேருந்து ட்ராப் ஆகி கடைசியாக 45,673 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம துல்லியமாக என்னென்ன டார்கெட் ஜோன் போட்டிருக்கோமோ அந்தந்த டார்கெட் ஜோனை கிளியராக வந்து தொட்டுட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிருக்கு. இதுதான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அடுத்த டார்கெட் ஜோன் நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லா டார்கெட் ஜோனும் பழைய ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ட்டில் மார்க்கெட் எங்கெங்கே நின்றுட்டு போயிருக்கு அப்படின்றத பார்த்து மார்க் பண்ணுறது வேறு ஒரு பெரிய விஷயமும் இதில் இல்லை. அந்த அடிப்படையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இதுக்காக தான் இந்த வீடியோ அனாலிசிஸ் கொடுக்குறது. வீடியோ அனாலிசிஸ் எதுக்காக கொடுக்குறோன்னா, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் ஜோன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சார்ட்டிங் டூலை வச்சு கரெக்டான முடிவை உங்களால் எடுக்க முடியும். அந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோ அனாலிசிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம பார்க்குறப்ப அந்த அடிப்படையில் மறுபடியும் அதே விஷயந்தான். 45,600 இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் கிடையாது. சில்வர் மார்க்கெட் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த 45,600 அப்படின்ற ஜோனில் கொஞ்சம் அதிக கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியமான இடம் சில்வருடைய. இந்த மொத்த சில்வர் ட்ரேடிங்லேயே இந்த 45,600 அப்படின்ற ஒரு ஜோனுக்கு ஒரு தனியான ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல எவ்வளோ தடவை மார்க்கெட் நின்றுட்டு இருக்குது அப்படின்றதில். இந்த 45,600 தொடர்ந்து மார்க்கெட் முயற்சி செய்யும் இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு. கண்டினியூஸாக ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக மாறி சில்வருடைய டவுன் ட்ரெண்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து கவனத்தோடு ட்ரேட் பண்ணுங்கள். சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 46,000 இந்த இடத்துக்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகணும். ஏன்னா மூவிங் ஆவரேஜும் பார்த்திங்கன்னா சாதகமாக இல்லை. ப்ரைஸுக்கு கீழே தான், மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ப்ரைஸும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சில்வர் மார்க்கெட் இன்றைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் 45,600 அதிகமாக சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. இன்னும் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த எதிர்பார்க்குற டார்கெட் ஜோன் 45,660 அப்படின்ற அடுத்த டார்கெட் ஜோனை நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.